அனைவருக்கும் வணக்கங்க. வெள்ளிக்கிழமை மதியானத்துலேருந்து விளாக் பார்க்குறோம். மார்னிங் ஃபுல் டே ரொட்டீன் போட்டாச்சு ஆல்ரெடி. இது பார்ட் 2 வீடியோ தான் அது. மதியம் தலையெல்லாம் காய வச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அம்மா சுட சுட சாப்பாடு, முருங்கைக்காய் மாங்காய்லாம் போட்டு கம்மன்னு சாம்பார் வச்சுருந்தாங்க. இதில் கத்திரிக்காய் மட்டும் மிஸ்ஸிங்க. இந்த காம்பினேஷன் சாம்பார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். பச்சை மாங்காயில் உப்பு மிளகாத்தூள், வடுமாங்காய் ஊறுகாய், கோவக்காய் பொரியல், அடுத்து பொல்லங்காவும் கடலப்பருப்பும் போட்டு காரசாரமான ஒரு கூட்டு. நார்மலாக சுட சுட சாப்பாட்டில் இந்த பொல்லங்காய் கூட்டை போட்டு சாப்பிட்டாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த லஞ்ச் காம்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச லஞ்ச் காம்போவான்னு சொல்லுங்கள். அப்பளம் வேணும்னா பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை மட்டும் பேலன்ஸாக வச்சுட்டாங்க. என்னை கேட்டால் இன்றைக்கி அப்பளமே தேவையில்லைம்மா, இதுவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் எங்கள் அண்ணா வரும்போது அப்பளம் பொரிப்பாங்க, ஏன்னா அவரோட ஆல் டைம் ஃபேவரட். அப்படியே தட்டில் எல்லாத்தையும் வச்சு சுட சுட சாம்பாரை ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி சாப்பாடு. சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சாரீ கட்டுறதுக்கெலாம் டைமே கொடுக்கல என்னோடய பொண்ணு. இன்றைக்கின்னு பார்த்து ஓவராக விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் என்னோடய காலேஜ் டைமில் போட்டிருந்த சுடிதார், இது 10 தான் என்னமோ டவுட்லேயே இருந்தேன். பியூர் காட்டன், ஃபுல்லாகவே அவ்வளோ நைஸ் காட்டனாக இருக்கும். இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படிங்கிறனால எடுத்தேன். இந்த காம்பினேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த ட்ரெஸ் தான் இன்றைக்கி போட்டிருந்தேன். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப தூரம்லாம் போகல. அம்மா வீட்டுக்கு எழுத்தாப்படி இருக்கிற கோயிலுக்கு தான் நான் அன்றைக்கி கிளம்புனேன். எல்லாமே அம்மா வீட்டில் இருக்கிற பொருட்களே வச்சு சூப்பராக கிளம்பி ரெடி ஆயாச்சு. ஆக்சுவலி அம்மா வீட்டுக்கு நான் வர்றதுனால திருச்சியிலேருந்து நான் நிறையா திங்ஸ் எதுவுமே இட்டு வரல. அதாவது ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி சின்ன சின்ன ஆர்னமெண்ட்ஸ் எதுவுமே. அதனால் அம்மா வீட்டிலே நான் பிஃபோர் மேரேஜ் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பத்திரமா வச்சுருந்தாங்க அம்மா. அதெல்லாம் தான் ஒவ்வொன்றா மேட்ச் பண்ணி போட்டுட்ருக்கேன். அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கிது யூடியூப்பில். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதை சொல்கிறதுக்கான வீடியோவாக இது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து எப்பயுமே வீட்டில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் நான் கோயிலுக்கு எப்பயுமே போவேன். இங்கேயா இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், எங்கேயுமே அப்படி தான் நான் செய்வேன். விளக்கெலாம் ஏற்றிட்டு குங்குமம் வச்சுட்டு நான் இன்றைக்கி கிளம்பியாச்சுங்க. வீட்டிலே விளக்கு, எண்ணெய், திரி எல்லாமே போட்டு போயிட்டேன். ஏன்னா வீட்டுக்கு எழுத்தாப்படி கோவில் இருக்குது. போனோடனே டக்குன்னு விளக்கு ஏற்றி கும்பிட்டுட்டு டக்குன்னு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான். இங்கே பார்த்திங்கன்னா பிள்ளையார் இருக்காங்க, பெய்யாண்டீஸ்வரர் இருக்கார், நாகம்மா இருக்காங்க, சிவன் இருக்காங்க, சாய்பாபா இருக்காங்க. காமாட்சி அம்மன் வேல் வச்சு கும்பிட்டுட்ருக்காங்க. இன் ஃப்யூச்சரில் அம்மன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சீக்கிரமே அம்மன் வரணும் அப்படின்னு நானும் வேண்டிக்குவேன். எப்போயுமே இந்த கோயிலுக்கு போனால் ஃபுல்லாக எல்லா பக்கமே விளக்கேற்றி சூடம்லாம் பொருத்தி நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. இங்கே விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதே இன்றைக்கும் குரங்கராஜா வந்துட்டார். அதனால் குட்டீஸரை வேகமாக வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் கொஞ்சம் நிதானமாக சாமி கும்பிட்டுட்டு தான் வந்தேங்க. ஏன்னா நிறையா பேர் விளக்கேற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இருந்தாலும் குட்டீஸ்களை வீட்டுக்கு அனுப்பியாச்சு. எழுத்தாப்படி இருக்க கோவிலுக்கு இவ்வளோ அலப்பறையா அப்படிங்கிறாப்புல தான் இருந்துச்சு. ஏன்னா தம்பி குரங்க பார்த்தோன்னே வாங்கம்மா வீட்டுக்கு போகலான்னு ஒரே அனர்த்தம். சரின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே திரும்பியும் நான் பூஜை ரூம் போய் சாமி கும்பிட்டுட்டு கிழக்க பார்த்து உட்காந்துட்டு தான் அடுத்து நெக்ஸ்ட் எந்த வேலைனாலும் நம்ம பார்க்குறது. அடுத்து நைட் டின்னருக்கு அம்மா மதியம் வச்சா சாம்பாருக்குனா சூடாக இட்லி ஊற்றி கொடுத்தாங்க. சாப்பிட்டாச்சு கிச்சன்லேயே உட்காந்து. அப்புறம் பூஸ்ட் ஆற்றி கொடுத்தாங்க. அதையும் குடிச்சிட்டு நல்லா இழுத்து போற்றி தூங்க வேண்டியதான். சம்மரில் போர்வை பற்றி தூங்குறது நானாக தான் இருப்பேன். ஏன்னா அவ்வளோ குளிருதுங்க திண்டுக்கல்ல. உங்கள் ஊரில் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.